நார்தன் அயர்லாண்டில் சாரா லெமண்ட் ஒரு பெண் அவங்களுடைய பையனுக்காக அவங்க டபுள் ஆர்கன் டொனேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய பையன் ஜோக்கு அவன் பிறந்ததுலேருந்தே நிறைய உடல் ரீதியான உபாதைகள் இருந்திருக்குங்க. அதை சரி செய்வதற்கு முதல்ல சாரா என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய லிவர்ல ஒரு பார்ட்டை டொனேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த 7 மாதத்துல அவங்களுடைய மகன் ஜோ உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஒரு கிட்னியை அவங்க மகனுக்கு தானமா கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட இதை பத்தி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய மகன் உயிரோட ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக என்னோட உயிரை கூட கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக பண்ணக்கூடிய தியாகங்கள் வெறும் வார்த்தைகளால் நம்மளால சொல்ல முடியாதுங்க. ஒரு தாய் தன்னுடைய பிரசவத்தின் போது உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளும் ஒரே நேரத்துல உடைஞ்சதுன்னா என்ன மாதிரி வலியும் வேதனையும் இருக்குமோ அந்த மாதிரி வேதனை இருக்குமாங்க. இதெல்லாம் அந்த தாய் பொறுத்து கொள்வதற்கான காரணம் அவங்களுடைய குழந்தைக்காக தாங்க. அந்த குழந்தை பிறந்த சில மாதங்கள் அந்த தாய் படக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. உதாரணத்துக்கு பசியில அந்த தாய் அப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுடைய குழந்தை சிறுநீர் மலம் கழிச்சிருக்குங்க. கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம உடனே போய் அந்த குழந்தைய சரி செய்வாங்க. தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தாம் போட்டிருந்த எல்லா நகைகளையும் ஏன் தாலி முதற்கொண்டு விற்று அந்த பிள்ளைகளை படிக்க வச்ச தாய்மார்களை நான் பார்த்திருக்கேங்க. ஒரு தந்தை தன் பிள்ளைகளுடைய கனவுகள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய கனவுகள் அவருடைய ஆசைகள் இது எல்லாத்தையுமே அவர் தூக்கி போட்டிருப்பாருங்க. என்னுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு நைட் வாட்ச்மேன் கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்க. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏன் இந்த முதிர் வயதில் நீங்கள் இந்த நைட் வாட்ச்மேன் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. அதற்கு அவர் என்கிட்ட சொன்னாருங்க, அவர் ரொம்ப வருஷமா ஒரு பெரிய கம்பெனியில் சூப்பர்வைசரை வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிருக்காருங்க. அவருக்கு மொத்தம் 3 பிள்ளைகள்னு சொன்னார். 2 பிள்ளைகள் இப்போ படித்து செட்டில் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னுடைய 3வது மகன் இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். இன்னும் 2 வருஷம் படிப்பு அவனுக்கு இருக்கு. அதற்கு போதுமான பணம் எனக்கு தேவைப்படுது. அதற்காக தான் இந்த நைட் வாட்ச்மேன் வேலை பார்க்குறேன் அப்படின்னாருங்க. அவர் சொன்னவுடன் எனக்கு அவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும்னு தோணுச்சுங்க. இப்பேற்பட்ட பல தியாகங்கள் பண்ணக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கடமை, அவங்களுடைய ஒப்புதலோட நீங்க திருமணம் பண்ணணுங்க. கல்யாணம் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது உங்களுடைய பெற்றோர்களுடைய மனசு குளிரணுங்க. அதை மட்டும் தயவு செய்து எப்பயும் மறந்துடாது.